ஒரு மினி காம்பேக்டரோட ஹைட்ராலிக் பம்பில் ஒரு சின்ன ரீகண்டிஷன் ஒர்க் பண்ணிருக்கோம். அதை எப்படின்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பம்பு ஃப்ளோ இல்லை. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த பம்பு கப்ளிங்கை வந்து சரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணாததால் இந்த பாடியில் போய் அது வந்து ஹிட் ஆனதால் ஃபுல்லாக ஸ்டெப் ஆகிடுச்சு. இந்த சர்க்ளிப் காடியே இல்லை. இங்கே பாருங்கள், இந்த பம்பு கப்ளிங் போய் இந்த ஹப்பு போய் ஃபுல்லாக அதில் வந்து பட் ஆயிடுச்சு. பட் ஆனதால் இந்த பாருங்கள், பட் ஆனதால் பாடியில் போய் டச் ஆகிடுச்சு. இதுதான் இந்த கம்ப்ளைண்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இதுக்கு ஆல்ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த பாடியை மாற்றணும். இப்போ கம்பெனியோட ரெக்கமெண்ட் பார்த்தீங்கன்னா பாடியை மாற்ற சொல்லுவாங்க. நம்ம பாடி மாற்றலை. அதுக்கு பதில் ஒரு சீல் கேரியர் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பம்பில் ஹப்பை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அதோட கரெக்டான ஹைட்டில் உட்கார வைக்கிறோம். இதை பாருங்கள், இப்படி உட்கார வச்சிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா பம்புக்கும் ஹப்புக்கும் நடுவில் நிறைய கேப் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இதில் பண்ணுறோம். இந்த மாதிரி பம்பு ரீகண்டிஷன் ஒர்க்ஸ்லாம் நம்ம நிறைய எடுத்து பண்ணிகிட்ருக்கிறோம். இது மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா நீங்கள் போகர் ஹைட்ராலிக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.